ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைக்கு நம்ம வந்து ஸ்னோ வீடியோ தான் போட்டுச்சு பார்த்துருப்பீங்க. ஓகே, நேற்று ஸ்னோ, இன்னைக்கு எப்படிங்க இருக்குது கனடாவோட வெதரு என்று சொன்னால் இன்னைக்கும் ஸ்னோ தாங்க. எங்கள் வீட்டு அருகாமையில் வந்து உள்ள வீடியோ தான் நான் எடுக்கிறேன். வீட்டுக்கு அருகாமையில் ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டுக்கிட்ட எப்படி இருக்குது ஸ்னோனுங்கிறத பார்ப்போம். எப்படி இருக்குது ஸ்னோ ப்ளஸ் எப்படி ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் நான் கார் உள்ளே இருந்துக்கிட்டே நல்லா ஒரு அருமையான தமிழ் பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டு ஸ்னோவையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரே நாளில் பாருங்கள், கனடாவே வெள்ளைக்கா இது என்னது வெள்ளை வெள்ளைன்னு ஃபுல்லாக மாறிடுச்சு. பாருங்க ஸ்னோ எப்படி கொட்டிக்கிட்டு இருக்குதுன்னு. இன்னைக்கு ஸ்னோ தான். வெதர் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஸ்னோ லைட் ஸ்னோ கொட்டிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கனடாவின் சின்னமான மேப்பிள் லீஃப் அது அப்படியே ஒரு ஸ்னோவில் வந்துட்டு விழுந்து கிடக்குது. அதை ஒரு ரொம்ப தூரத்தையும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்னோ வீடியோ எப்படிங்க இருக்குது பாருங்கள். பார்த்து எங்களோட நீங்களும் ரசிங்க. அதே சமயம் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாருங்கள் ஸ்னோவில் மரத்தில் எப்படி கொட்டியிருக்குன்னு. எவ்வளோ அடர்த்தியான இலையுடன் கூடிய மரமாக இருந்தது. ஸ்னோ டைமில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இலையெல்லாம் உதிர்ந்து மொட்டையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி தாங்க கார்லாம் ஸ்னோ மூடி இருக்கும். மூடி இருந்தால் அவங்க வந்துட்டு காரை வந்துட்டு ஸ்னோ க்ளீன் பண்ணிவிட்டு காரை ஓட்டிகிட்டு போவாங்க. திரும்பவும் எப்போவும் சொல்கிறது தான், என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவோட சந்திப்போம். பாய்.